இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை விட நடக்காத பிரச்சனைகளுக்கு தான் அதிக நேரம் செலவழிக்க வைக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், கடைசியாக நீங்கள் ஓவர் திங்க் பண்ண ஒரு விஷயம் அது உண்மையாக நடந்துச்சா? அதிகமான நேரம் பதில் இல்லை. அப்போ ஏன் நம்ம பிரெயின் நடக்காத விஷயத்துக்காக கூட நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுது? இந்த வீடியோ முடியும் போது ஓவர் திங்கிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லை உங்கள் பிரெயின் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நல்லாவே புரியும். இது புவி மைண்ட் செட். இங்கே ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை 1% முன்னேற்றம், ஒரு புதிய சிந்தனையை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்னோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தான். ஃபோன் எடுத்து பார்த்தா பாஸ் கிட்டேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், டுமாரோ மார்னிங் லெட்ஸ் டாக். அவ்வளோதான். ரிப்ளை இல்லை, எமோஜி இல்லை, ரீசனும் இல்லை. அந்த ஒரு மெசேஜ் அவன் மைண்டில் ஒரு ஃபுல் மூவியே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நான் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஜாப் போயிடுமா? லாஸ்ட் வீக் ப்ரெசன்டேஷன் சரியாக போகலையே? இந்த மாதிரி பல விஷயங்கள். இரவு 11 மணி 12 மணி விடிய அவன் தூங்காமல் இதை பற்றியே நினச்சிட்டு இருந்தான். சீலிங்கை பார்த்துட்டு இன்னும் அதே யோசிச்சுட்டு இருந்தான். காலையில் ஆனது பதட்டத்தோட கால் பண்ணான். பாஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உங்களுக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு மெசேஜ், ஆனால் அவன் மைண்ட் அது ஒரு டிசாஸ்டர் மூவியாக மாறிடுச்சு. இதுதான் ஓவர் திங்கிங்கோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். நடந்த விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணுறது கூட குறைவு தான், ஆனால் நம்ம கற்பனை பண்ணுற விஷயந்தான் அதிகமாக ஹர்ட் பண்ணும். சைக்காலஜியில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, கேட்டஸ்ட்ரோஃபிசி. அதாவது ஒரு சின்ன அன்சர்டினிட்டியை ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியாவாக பிரெயின் கன்வெர்ட் பண்ணிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம பிரெயினுக்கு சர்டனிட்டி ரொம்ப பிடிக்கும். அது கிடைக்கலன்னா அதுவே ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டோரியும் ஹாப்பி என்டிங்லாம் இல்லை, எப்பவுமே ஹேரோ ஸ்டோரி தான். அதனால தான் ஒருத்தர் ஓகேன்னு ரிப்ளை பண்ணனாலும் நம்ம மைண்டில் என்ன ஆச்சுன்னு 1000 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுக்கான சொல்யூஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். சொல்யூஷன் நம்பர் 1, மைண்டு ஒர்ஸ்ட் கேஸ் ஸ்டோரி எழுத ஆரம்பித்தா இந்த ஒரு கொஸ்டின் கேளுங்க, இது உண்மையாக நடந்ததா இல்லை என் மைண்ட் எழுதுகிற ஸ்கிரிப்டா? இந்த ஒரு கொஸ்டின் ஓவர் திங்கிங்க்கு பிரேக் போடும். சொல்யூஷன் நம்பர் 2, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தில் மட்டும் எனர்ஜி செலவழிங்க. பாஸ் என்ன நினைக்கிறாரு அது உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ப்ரெசண்ட்டில் ஆக்ஷன் எடுங்க. 3வது சொல்யூஷன், தலைக்குள்ளே இருக்க தாட்டை பேப்பரில் எழுதுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், பிரெயின் ரிமெம்பர்ஸ் ப்ராப்ளம்ஸ், பேப்பர் ஸ்டோர்ஸ் தெம். அதனால் எழுதுகிற மொமெண்ட்டில் இருந்து மைண்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். சொல்யூஷன் நம்பர் 4, உங்கள் மைண்டு ஃப்யூச்சருக்கு ஓடும்போதோ அல்லது பாஸ்ட்டை பற்றி நினைக்கும் போதோ இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெக்னிக் 5 4 3 2 1. அதாவது ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்தை நீங்கள் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, இந்த ரூமில் உள்ள ஒரு 5 பொருளையோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அதை பற்றி ரொம்ப நினைக்கலாம் வேணாம், ஜஸ்ட் பார்த்து அப்சர்வ் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 விஷயங்களை டச் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் ஹேரில், உங்களுடைய டேபிள் மேலே ஏதாச்சும் இருந்தால் அந்த பொருள், இந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் விஷயத்தை டச் பண்ணுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா 3 சவுண்டு கேளுங்க. நல்ல காதில் கூர்மையாக வச்சு ஏதாவது ஒரு சவுண்டு, அது எந்த சவுண்டாக இருக்கலாம், ஏசி போடுற சவுண்டு, ஃபேனு, பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு சவுண்டு, நாய்ஸ் வருது, ஏதாவது சவுண்டாகவும் இருக்கலாம். பட் அந்த 3 சவுண்டை மட்டும் கேளுங்க நல்லா உன்னிப்பாக. 2 ஸ்மெல்லை கவனிங்க. பர்ஃப்யூம் ஸ்மெல் எதாவது இருக்கலாம் அந்த ரூமில், ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு காஃபி ஸ்மெல் வரலாம், வாட் எவர் இட் இஸ், அந்த ஸ்மெல்லை மட்டும் கவனிச்சிங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுவையை ருசிங்க. உதாரணத்துக்கு ஒரு டீ குடிங்க, காஃபி குடிங்க, எதுவுமே இல்லையா ஜஸ்ட் தண்ணி கூட குடிங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு 5 புலன்களையும் நம்ம உணர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயினும் மனசும் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை விட நடக்காத பிரச்சனைகளுக்கு தான் நாம் அதிகமாக பயப்படுறோம். ரிமெம்பர், உங்கள் பிரெயின் ஒரு ப்ரொடக்ஷன் மிஷின். அது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும், ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாது. அடுத்த தடவை ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆனால் இந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சிங்க, என் மைண்ட் ஏதோ ஒரு மூவியை ஓட்டுது, ரியாலிட்டியில் இன்னும் அந்த மாதிரி நடக்கவே ஆரம்பிக்கல. அந்த ஒரு தாட் போதும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங் வர வைக்கும் ஒரு சுச்சுவேஷன் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மைண்ட் செட், ப்ராக்டிக்கல் லைஃப் லெசன்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா பூவி மைண்ட் செட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த 1% பெட்டர் ஜேர்னியில் நீங்களும் இணையுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.